இறை வார்த்தை கேட்பதற்காக அவளோடு நீ ஓடி வந்திருக்கின்றாய். வார்த்தை வழியா பெற்ற அந்த அறிவை அனுபவ தளத்துக்கு நாம் போக வேண்டும் என்றால் எனக்கு தேவை இந்த பலிப்பிடம். இந்த பலிப்பிடத்துக்கு நான் வர வேண்டும். எடுக்கிற வார்த்தை வழிபாடுகள், செய்கிற வார்த்தை வழிபாடுகள், அது எல்லாமே இதான் இங்கு வர வேண்டும். பலியில் பங்கெடுக்காமல் நீ பாட்டு அப்படியே போய்கொண்டிருக்கிற என்றால் மகளே ஒரு பிரயோஜனமும் அங்கு இல்லை. இனி வார்த்தையை பங்கெடுக்காமல் பலி மட்டும் நாம் பங்கெடுக்கிறேன் என்றால் அப்பவும் ஒரு பிரயோஜனம் இல்லை. பலியுடைய அர்த்தம் தெரியணுமே, திருப்படைய அர்த்தம் தெரிய வேண்டும் என்றால் வார்த்தை நீ கேட்க வேண்டும். வார்த்தை கேட்ட நீ அனுபவ தளத்துக்கு வர வேண்டும். தெய்வத்துடைய இரத்தத்தை உண்டு பருக வேண்டும். அப்படி வந்தால் மட்டுமே தான் மீட்பின் அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஒரு பலியாக மாறுவோம். பலியின் நேரம் இது, திருப்பலியின். Praise the Lord. Hallelujah. Hallelujah. மக்கள் எப்படி இருக்கீங்க? ஓ சந்தோஷம். மக்களை, இந்த மாதம் உனக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த மாதம் ஏப்ரல் மாதம். திருவுடல் திரு ரத்தம். அப்போ அருள் இடத்தில் அவர் சொன்ன வார்த்தை இயேசுவின் திரு ரத்தத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று. அப்போ இயேசுவின் திரு ரத்தத்தை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இருந்த போதிலும் லேசாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். நாம் பார்க்கின்றோம், திரு ரத்தம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நம்முடைய இரத்தத்திற்கும் இயேசுவின் இரத்தத்திற்கும் வித்தியாசம் உண்டா? என்ன வித்தியாசம் உண்டு? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். நம்முடைய இரத்தம் ஓ பாசிட்டிவ். என்ன? அவருடைய இரத்தம் பாவம் இல்லாமல் இருப்பது. நம்முடைய இரத்தம் பாவத்தில் இருக்கிறது. அப்போ அதில் எங்களையும் சேர்த்துவீங்க இல்லையா நம்மள போது. அப்போ நம்முடைய இரத்தம் பாவத்தோடு இருக்கிறது, அது பாவம் இல்லாமல் இருப்பது. எப்படி இந்த இரத்தமானது பேசக்கூடியது, அது உயிரோடு இருக்கிறது. எடுத்து படிங்கள். எங்கே நாம் வாசிக்கின்றோம்? தொடக்குதல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். இந்த 2 அடி டைல்ஸுகளே சுருண்டு படுத்தாச்சு. ஓ சூப்பர். தொடக்குதல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 உள்ள திருவாக்கியங்கள். காயின் ஆபேல் தெரியும் இல்லையா? படிங்கள். வரும்போது எலாவூர் மார்க்கெட்டு காலியாக இருந்தது. இப்போ தெரியுது ஏன் காலி ஆனதுன்னு. அடா மக்களே, படிக்கிறது பைபிள். நல்ல சத்தமாக நிறுத்தி அழகாக படி. 8ஆம் வாக்கியம் படி. வயல்வெளிக்கு போவோம் என்றார். அடுத்தது காவலாளியா என்றான். அடுத்தது நீ என்ன செய்தாய்? அடுத்தது உன் சகோதரருடைய இரத்தமானது மண்ணில் இருந்து என்னை நோக்கி கூக்கரில் இடுகிறது. அப்போ இரத்தம் ஆனது பேசக்கூடியது. இரத்தம் பேசக்கூடியது. நீயும் நானும் எவருடைய இரத்தத்தை சிந்துகின்றோமோ இன்னொரு மனிதன் இன்னொரு ரத்தத்தை சிந்த வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து படிங்கள். அதே தொடக்குதல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். ஒரு மனிதனுடைய இரத்தத்தை எவர் சிந்துகின்றாரோ அவருடைய இரத்தம் வேறு ஒரு மனிதனால் சிந்தப்படும். அப்போ நீயும் நானும் மற்றவர்களுக்கு எதிராக நாம் போகிற சமயத்தில் நமக்கு எதிராக பலரும் இருப்பார்கள். நான் ஒரு நபருக்கு எதிராக நான் பேசுகிறேன் என்றால் எனக்கு எதிராக பேசுவதற்கு 1000 பேர் அங்கு இருப்பார்கள். நான் ஒரு நபரை நான் ஏமாற்றினேன் என்றால் என்னை ஏமாற்றுவதற்கு 1000 பேர் அங்கு இருப்பார்கள். நான் மற்றவர்களை ஏமாற்றி பைசா சம்பாதிக்கிறேன் என்றால் என்னை ஏமாற்றி பைசா சம்பாதிப்பதற்கும் என்னை நடுத்தரில் கொண்டு போய் விடுவதற்கும் 1000 பேர் அங்கே காத்து கொண்டிருப்பார்கள். எவருடைய இரத்தத்தை ஒரு இரத்தத்தை மனிதன் சிந்துகிற சமயத்தில் இன்னொருத்தன் இதோ அங்கு கடந்து வருவார்கள். இப்போ மக்களே, நீயும் நானும் அதுக்கு ஏற்றபடியே இதுக்குள்ள கொண்டிருக்கின்றோம். அப்போ இதெல்லாம் அப்படி கடந்து போகட்டும். எப்படி இந்த பதிலும் இயேசுடைய ரத்தத்திற்கு நாம் கடந்து வருவோம். இங்க இடத்துல பார்க்குற பொழுது காயின் ஆபேல், தெய்வம் காயினை பார்த்து கேட்கிற கேள்வி, காயின் எங்கே உன் சகோதரன் ஆபேல், நீ என்ன செய்திருக்கின்றாய்? அவனுடைய இரத்தமானது கூக்கரில் இடுகிறது.
நாம் பார்க்கும்போது இரத்தமானது உயிர் மட்டுமல்ல, அது உறவை மையப்படுத்தி கொண்டு இருப்பது. அப்போ ரத்தம் உறவை மையப்படுத்தி இருக்கின்ற சமயத்தில் எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் இருக்கின்ற உறவு என்பது வேறு, எனக்கும் என் நண்பனுக்கும் இருக்கிற உறவு என்பது வேறு. ரெண்டு பேருக்கும் உறவு என்பது வேறு. இங்கே எனக்கும் என் பெற்றோர்களுடைய உறவு இரத்த உறவு, எனக்கும் நண்பனுங்கிற உறவு அது இரத்த உறவு இல்லை, அது சாதாரண ஒரு உறவு தான். ஆனால் இந்த இரத்த உறவு ஆனது மிகவும் ஆழமானது. இந்த இரத்த உறவு ஆழமானது. அப்படி என்றால் நானும் என் தெய்வமும் இரத்த உறவோடு நாங்கள் இருக்க வேண்டும் ஒழிய நண்பனுடைய உறவு அல்ல. நாம் வாசிக்கிறோம் இல்லையா, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம், இயேசு சொல்ற வார்த்தை படிங்கள். ஞானதிராட்சியில் 15ஆம் வாக்கியம் படிங்கள். 15 இனி நான் உங்களை பணியாளர் என்று நான் சொல்ல மாட்டேன், ஏனெனில் பணியாளன் செய்வது என்னவென்று அவனுக்கு தெரியாது, மாறாக நான் உங்களை நண்பர்கள் என்றேன். அடுத்தது அனைத்தும் உங்களுக்கு. ஏன் தெய்வம் நண்பன் என்று சொல்கிறார்? நண்பனுடைய பண்பு என்பது என்ன? விட்டு கொடுத்து போவது, அனுசரித்து போவது, எந்த ஒளிமுறையும் இல்லாமல் அப்படியே பகிர்ந்து கொள்வது. அப்படி என்றால் ஒரு இரத்த உறவுக்கு வேண்டிய பண்புகள் எங்கே இருக்கின்றது? நண்பனிடத்தில் அங்கு இருக்கின்றது. அப்போ இரத்த உறவு இருக்கிற சமயத்தில் பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எந்த ஒளிமுறையும் இல்லாமல் அவர்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அந்த பெற்றோர்களால் பிள்ளைகளை நல்ல முறையில் வழிநடத்த முடியும், அந்த பிள்ளைகளும் எதிர்காலத்தில் நல்ல முறையில் நடத்துவார்கள். மாறாக எந்த பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் ஒளித்து மறைத்து வைத்து வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையானது தாறுமாறாக போய்விடும். காரணம் என்ன? ஒழுங்கான விதத்தில் பிள்ளைகளை கொண்டு வர முடியாது. பிள்ளைகள் எந்த அளவுக்கு பெற்றோரிடத்தில் அந்த இரத்த உறவில் மையப்படுத்தி கொண்டு எந்த அளவுக்கு தங்களை மையப்படுத்தி வாழ்கிறார்களோ, எந்த அளவுக்கு தங்களை விட்டு கொடுத்து வாழ்கிறார்களோ, எந்த அளவுக்கு தங்களையே வெளிப்படையாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளால் வளர முடியும், பெற்றோர்களும் அதுக்கு ஏற்று போக முடியும். அதே மாதிரி பெற்றோர்களும் பிள்ளைகளை புரிந்து கொண்டு அனுசரித்து கொண்டு இதோ அவர்களை அந்தரங்க ரகசியம் போலும் தங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்களே என்று உணர்ந்து கொண்டு அதுக்கேற்றபடி போக வேண்டும் ஒழிய அதிகாரம் காட்டுவதற்காக அல்ல தெய்வம் பெற்றோர்களை நியமித்திருப்பது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பெற்றோர்கள் அத்தனை பேர் யாராக மாறிவிடுகிறார்கள்? அவர்கள் பொறுப்பாளர்கள் தான் ஒழிய பிள்ளைகள் மேல் அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. திருப்பாடல் 127:3. திருப்பாடல் 127:3. பிள்ளைகள் ஆண்டவர் அரும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கின்ற பரிசு. அப்ப பிள்ளைகள் எல்லாம் தெய்வம் உனக்கு தருகின்ற செல்வங்கள் தான் ஒழிய, தெய்வத்துடைய பிள்ளைகள் தான் ஒழிய, அந்த இறைவன் இதை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கிறாரு ஒழிய நீ சொந்தம் கொண்டாடுவதற்காக அல்ல. இறைவனுடைய பிள்ளைகளை இறைவனுக்கு ஏற்றபடி நீ வளர்த்தி வர வேண்டும். அதனால் அந்த பிள்ளைகள் பகிர்ந்து கொள்கிற சமயத்தில் பெற்றோராக இருக்கிற நீ அந்த பிள்ளைகளை புரிந்து கொண்டு அனுசரித்து கொண்டு விட்டு கொடுத்து கொண்டு அதுக்கேற்றபடி நீ போக வேண்டும் ஒழிய உன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக அல்ல. அங்கே தான் நாம் பார்க்கின்றோம், நான் உங்களை இந்த பணியாளர் என்று அல்ல, மாறாக நண்பர்கள் என்றேன். நண்பன் எவ்வாறு விட்டு கொடுக்கிறார்களோ புரிந்து போகிறார்களோ அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்களையும் பெற்றோர்கள் பிள்ளைகளையும் இந்த இரத்த உறவுக்கு நாம் கடந்து வர வேண்டும். இதுதான் நாம் பார்க்கின்றோம். இந்த இரத்த உறவு எனக்கு கொண்டு வருவது எங்கன்னு பார்க்கிற சமயத்தில் திருப்பலி. திருப்பலியில் தான் இயேசு ரத்தனம் கிடைக்கும். எபேசியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். எபேசியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தின் வழியாக அவர் அருகில் கொண்டு வர பட்டிருக்கின்றீர்கள். அப்படி என்றால் ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் சொல்வது பாவத்தில் இருந்த நீயும் நானும் உன்னையும் என்னையும் தெய்வம் நேசிக்கின்றார், தன்னுடைய அருகில் கொண்டு வைக்கின்றார். எவ்வாறு? அவருடைய இரத்தத்தில் பங்கெடுப்பதன் வழியாக. அதை நான் வாசிக்கிறோம், நம் எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 55, 6, 7, 8. எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். அடுத்தது, என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருக்கின்றார், நானும் அவரோடு இணைந்திருக்கின்றேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர், அதுபோல என் உண்போரும் என்னால் வாழ்வர். அப்படின்றால் இயேசுவின் தூய இரத்தத்தை எவன் உண்கின்றாரோ அவர் மட்டுமே தான் தெய்வத்தோடு இணைந்திருக்கின்றார். அப்ப இந்த ரத்தம் எனக்கு எங்கே கிடைக்கும்? பலிப்பிடத்தில். அப்ப இரத்த உறவு, இயேசுவோடு நான் இரத்த உறவு நான் ஏற்பட வேண்டும் என்றால் பலிப்பிடத்தை நான் பங்கெடுக்க வேண்டும் ஒழிய பலிப்பிடத்தை விட்டு நான் போகிறேன் என்றால் ஒரு நாளும் எனக்கு கிடைக்காது.
நான் வார்த்தை படித்துக் கொண்டிருந்தேன் என்றால் எனக்கு இயேசுவோட உறவு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வார்த்தை இறைவனை பற்றியுள்ள அறிவு எனக்கு கிடைக்கும். தெய்வம் யார், அவருடைய சுபாவம் என்ன, அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார், எப்படி அன்பு செய்கிறார், எந்த விதத்தில் அவர் அன்பு செய்து கொண்டிருக்கின்றார், நான் என்ன தவறு செய்கிற போது அந்த தெய்வம் இயேசு என்ன செய்வார், அப்ப அவரை பற்றியுள்ள அறிவு என்பது எனக்கு அந்த வார்த்தை வழியாக கிடைக்கும். வார்த்தை வழியாக பெற்ற அந்த அறிவை அனுபவ தளத்துக்கு நான் போக வேண்டும் என்றால் எனக்கு தேவை இந்த பலிப்பிடம். இந்த பலிப்படத்துக்கு நான் வர வேண்டும். வார்த்தை மட்டும் படித்துக் கொண்டு பலிப்படத்துக்கு நான் வரவில்லை என்றால் அன்பு மக்களே, தலைக்கிடம் நின்னாலும் ஒரு சுக்கு முன் கிடைக்காது. தெய்வ சந்நிதியில் பலிப்படுத்தி மையப்படுத்தியிருக்க வேண்டும். எடுக்கிற வார்த்தை வழிபாடுகள், செய்கிற வார்த்தை வழிபாடுகள், அது எல்லாமே இதான் இங்கு வர வேண்டும். எங்கு வராமல் ஒன்றும் வேண்டாம். இது இரவு ஜெபத்துக்கு உறக்கத்தை விட்டுக்கொண்டு இறை வார்த்தை கேட்பதற்காக அவளோடு நீ ஓடி வந்திருக்கின்றாய். ஆனால் அவளோடு வந்திருக்கிற நீ வார்த்தை மட்டும் கேட்டுக்கொண்டு அப்படியே எனக்கு டைம் ஆயிடுச்சு சென்று பலியில் பங்கெடுக்காமல் நீ பாட்டு அப்படியே போய்கொண்டிருக்கிற என்றால் மகளே, ஒரு பிரயோஜனமும் அங்கு இல்லை. இனி வார்த்தையை பங்கெடுக்காமல் பலி மட்டும் நாம் பங்கெடுக்கிறேன் என்றால் அப்பவும் ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன காரணங்கள்? பலியுடைய அர்த்தம் தெரியணுமே, திருப்பலியுடைய அர்த்தம் தெரியணுமே. அப்ப திருப்பலியுடைய அர்த்தம் தெரிய வேண்டும் என்றால் வார்த்தை நீ கேட்க வேண்டும். வார்த்தை கேட்ட நீ அனுபவ தளத்துக்கு வர வேண்டும். தெய்வத்துடைய இரத்தத்தை உண்டு பருக வேண்டும். அப்படி வந்தால் மட்டுமே தான் மீட்பின் அனுபவம் நமக்கு கிடைக்கும். திருமுழுக்க பெற்ற காரணத்தினால் எனக்கு மீட்பு வர வேண்டும் என்று எந்த ஒரு அவசியம் அங்கு இல்லை. கத்தோலிக்க திருச்சபை கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் மிக தெளிவாக நம்ம கற்றுத்தருகிறது. என்னவென்று, நீ பெற்றுக்கொண்ட திருமுழுக்கானது உன்னை தூய்மைப்படுத்துவே ஒழிய மீட்பு தராது. மீட்பு வர வேண்டும் என்றால் இறைவனுடைய ரத்தம் உனக்கு தேவை. எப்படி நாம் குளிக்கின்ற சமயத்தில் அழுக்கு நம்மளை விட்டு போகிறதோ அதே மாதிரி ஜென்ம பாவத்திலிருந்து கர்ம பாவத்தில் எல்லா பாவத்திலிருந்தும் நாம் போகின்ற அழுக்கு போய்விடுகிறது. ஞானஸ்தானத்தின் வழியாக இது நாம் கழுவப்படுகின்றோம். ஆனால் மீட்பு வருமா? மீட்பு வர வேண்டும் என்றால் பலிப்பிடத்து வர இயேசுவின் திரு தூய ரத்தத்தை பெற்றால் மட்டுமே தான் மீட்பு. அதுதான் மீண்டும் கத்தோலிக்க திருச்சபை அதே கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் சொல்லித்தர அர்த்தம் இதுதான். சாக்ரமெண்ட் இஸ் த மீன்ஸ் ஃபார் சால்வேஷன். அதுதான் சால்வேஷன் அல்ல. இட்ஸ் a மீன்ஸ் ஃபார் சால்வேஷன். அது மீட்புக்கான வழிதான் ஒழிய மீட்பல்ல. மீட்பு வர வேண்டும் என்றால் பலிப்பிடத்திற்கு நீ வந்தே தீர வேண்டும். இதான் மக்களை கத்தோலிக்க திருச்சபை நம் கற்றுத்தருப்பது. நீ எந்த திருப்பலி போனாலும் பங்கு தளத்தில் நீ திருப்பலி கண்டே தீர வேண்டும். பங்கில் நீ திருப்பலி காண வேண்டும். அப்படி பங்கில் நீ திருப்பலி காண்கிற சமயத்தில் அந்த பங்கு தந்தை, அந்த பங்கில் நிறைவேற்றுகிற அருத்தந்தை வழியாக தெய்வம் இதான் உனக்கு மீட்பு தருகின்றார். எவ்வாறு? திருவுடல் திரு ரத்தம் வழியாக. அந்த திருவுடல் திரு ரத்தம் வழியாக நீ பெருகிற சமயத்தில் மீண்டும் தெய்வத்தோடு நீ உறவு வைத்துக் கொள்கின்றாய். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு தெய்வத்தன்மையோடு நீ கடந்து வருகின்றாய். அதுதான் மக்களே, திருப்பலி என்பது மிக 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 முக்கியம் என்று சொல்ல காரணங்கள். அந்த திருப்பலியை விட்டு நீ போகிற என்றால் ஒரு நாளும் உனக்கு அங்கே அனுபவம் கிடைக்காது. அதை நமக்கு எல்லோருக்கும் தெரியுமில்லையா? அந்த வார்த்தையை வாசிக்கிறோமே எங்க? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27:8. ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டு அல்லது ஆண்டவருடைய கிண்ணத்தை பருகினால் அவரை ஆண்டவருடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார்கள். தகுதியற்ற நிலையில் சொல்வது என்ன அர்த்தம்? பாவ நிலையில். பாவ நிலையில் கிறிஸ்துவோடு இரத்த உறவில் இருக்கிற நீ பாவ நிலையில் இருக்கிறாய் என்றால் அந்த இரத்த உறவுக்கு எதிராக போகுவது. அப்படி என்றால் பெற்றோராக நீங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக, பிள்ளையா இருக்கிற நீங்கள் பெற்றோருக்கு எதிராக நீ போகிற சமயத்தில் இதோ கிறிஸ்துவுக்கு எதிராக நீ போய்விடுகின்றாய். இரத்த உறவுக்கு எதிராக போய்விடுகின்றோம். அப்ப இரத்த உறவுக்கு எதிராக போவது எப்படி? முதல் காரணம் பார்க்கும்போது கீழ்ப்படிதல். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக போவது என்ன காரணங்கள்? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாமல் அவர்கள் போகிறார்கள். அப்ப கீழ்ப்படிதலுக்கு எதிராக நீ போகிற என்றால் மக்களே, தெய்வத்துக்கு எதிராகவே நீ போய்விடுகின்றாய். நான் பார்க்கணும் இல்லையா? கீழ்ப்படிதல் பற்றி பேசுகிற சமயத்தில் உங்களுக்கு இந்த சூழலுக்கு ஏற்றபடி 3 நிலை கொண்டு வரும். பல விஷயங்கள் உண்டு. உங்களுடைய மனநிலைக்கு ஏற்றபடி, சூழலுக்கு ஏற்றபடி நாம் பார்க்க முடியும். எப்படி? 3 நிலைகள். 1, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து போகணும். மனிதர்கள், மக்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து போக வேண்டும். அதாவது குடும்ப அங்கத்தினருக்கு கீழ்ப்படிந்து போக வேண்டும். 2வது, இறைமக்கள் திருச்சபைக்கு கீழ்ப்படிந்து போக வேண்டும். 3வது, மக்கள் நீ நானும், விசுவாசத்தில் நீ நானும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் போக வேண்டும். இந்த 3 கீழ்ப்படிதல் மிக 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 அவசியம். இது 3ம் ஒன்றோடு ஒன்றாக பின்னி இருப்பது. இதில் ஏதாவது ஒன்று கைவிட்டது என்றால்
கிறிஸ்துவின் திரு உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராகவே நாம் குற்றம் புரிகிறோம். இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து படிக்க நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகளா பிற பலிகளா? அடுத்தது அவர்களுக்கு கீழ்ப்படிதல். அடுத்தது கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. அப்ப கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. அப்படி என்றால் இந்த 3 கீழ்ப்படிதலும் மிக மிக அவசியம். அப்ப பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படிய வேண்டும். ஏன் பெற்றோர் கீழ்ப்படிய வேண்டும்? என்ன காரணங்கள்? பிள்ளைகளுக்கு தெரியாது நன்மை தீமை எது என்று, பெற்றோருக்கு தெரியும். காரணம், அனுபவத்தில் இருக்கிறவர்கள், அறிவில் வளர்ந்திருக்கிறவர்கள், அனுபவத்தில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு தெரியும் குழந்தை என்ன செய்ய வேண்டும். அப்ப அவருக்கு கீழ்ப்படிந்து போக வேண்டும். அப்ப அந்த பெற்றோர்கள் யாருடைய மனநிலைக்கு ஏற்றபடி வாழ வேண்டும்? தெய்வத்துடைய மனநிலைக்கு போக வேண்டும். ஒழிய தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அல்ல, பிள்ளைகள் தங்களுடைய கருத்துக்களை போட்டு திணிப்பதற்காக அல்ல அங்கு செய்வது. மாறாக தெய்வத்துடைய விருப்பங்களை அறிந்து கொண்டு அதை என்ன செய்ய வேண்டும்? அது மக்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். அதான் பெற்றோருடைய பணி. அப்படி என்றால் இறைவனுடைய விருப்பங்களை அறிந்து கொண்டு அது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பெற்றோர்கள் எதை எங்கே இருக்க வேண்டும்? பலிபீடத்தோடு இணைந்திருக்க வேண்டும். எந்த பெற்றோர்கள் பலிபீடத்தோடு இணையவில்லையோ அந்த பெற்றோர்களால் ஒரு நாளும் தெய்வத்துடைய திட்டங்களை தெய்வத்துடைய திட்டங்கள் வெளிப்படுத்துதல் அவருக்கு கிடைக்காது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். இது புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள், ஈஸியா புரியும். ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினருக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் எதுவும் செய்வதில்லை. யார் அந்த ஊழியர்கள்? அந்த ஊழியர்கள் சொல்வது யார்? அந்த ஊழியர்கள் யாரெல்லாம் ஊழியர்கள்? இங்க ஊழியர்கள் என்ன கை தூக்கி பார்ப்போம். எத்தனை பேர்? 1 ஒரு ஆள் தானா? 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப மீதி எல்லாம் யாரு? எல்லாருமே ஊழியர்கள். எப்படி ஊழியர்கள்? ஐயோ பாவம். இயேசுவின் கண்மணிகளே, மண்ணாங்கட்டி நல்ல ஸ்ட்ராங்கா வரட்டும். இயேசுவின் கண்மணிகளே, அப்படியெல்லாம் கிடையாது, நல்ல ஸ்டைலா வரட்டும். ஓ எப்படி சொல்லுங்க பாப்போம். சவுண்டு பத்தாது, அடிச்சு நிறமாக்க. ஓ ரெடி. இயேசுவின் கண்மணிகளே, சந்தோஷம். அந்த 3 தடவை கை தட்டுங்க பாப்போம். இயேசுவின் கண்மணிகள் சொல்றதுதான் செய்வார்கள். 3 நாள் கரெக்டா 3 1 2 3 அதுக்கு மேல தட்ட நீ பிசாசின் கண்மணி. அப்ப இயேசுவின் கண்மணி சொல்றது ரெடி. இயேசுவின் கண்மணிகளே, சந்தோஷம். அந்த 3 தடவை கை தட்டு பாப்போம். வெரி குட், காட் பிளஸ் யூ. அப்போ நாம் ஆகின்றோம். எங்க நாம் விட்டோம்? ஊழியர்கள். ஊழியர்கள் என்றால் தெய்வத்துடைய பணி செய்கிறவர்கள். நீயும் நானும் இறைவனுடைய பணியை செய்ய வந்தவர்கள். என்ன ஆதாரம் அடையாளம் உண்டா? உண்டு. எங்க? மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 18 19 20. நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தைகள். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 18 19 20. இயேசு அவர்கள் அணுகி, விண்ணுலகிலும் மண் உலகிலும் சர்வ அதிகாரமும் எனக்கு தரப்பட்டிருக்கின்றன. அடுத்தது, எனவே நீங்கள் போய் எல்லோரையும் என் சீடராக்குங்கள். என் என்றால் யார்? அது என் தெய்வத்தின் சீடராக்குங்கள். அப்போ நீங்கள் அத்தனை பேரும் போய் என் சீடராக்குங்கள். சொல்றது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ நீ நானும் தெய்வத்தை இயேசுவுக்கு பணி செய்கிற சமயத்தில் அதான் ஊழியம். என் கணவனுக்கு பணி செய்வதற்காக நான் வரவில்லை, என் மனைவிக்கு நான் பணி செய்ய நான் வரவில்லை, இந்த சமுதாயத்துக்கு பணி செய்ய வரவில்லை, இயேசுவுக்கு பணி செய்ய நான் வந்திருக்கின்றேன். அந்த இயேசுவை பணி செய்வேன். இதோ என் கணவனுக்கு நான் செய்வதன் வழியாக இயேசுவுக்கு நான் பணி செய்கின்றேன். என் மனைவிக்கு செய்வதன் வழியாக இயேசுவுக்கு நான் பணி செய்கின்றேன்.
நான் என் இயேசுவை மையப்படுத்திக் கொண்டு தான் கணவனாகிய உன்னை நான் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை மையப்படுத்திக் கொண்டு மனைவியாக உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசுவை மையப்படுத்திக் கொண்டு இந்த சமுதாயத்தில் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றேன். ஆக இயேசுவை மையப்படுத்தி நான் வாழ வேண்டும் ஒழிய மனிதர்களை மையப்படுத்தி அல்ல. அப்ப ஊழியம் என்று நான் சொல்ற சமயத்தில் தெய்வத்தை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் ஒழிய சமுதாயத்தையோ மனிதனையோ நம்பி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல ஊழியம். அப்படி என்றால் இதோ நீயும் நானும் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றோம்? அடுத்த வார்த்தை அப்படியே படியுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள். அப்படி என்றால் அவர்களை நம்பிக்கையில் கொண்டு வாருங்கள். யார் மேல் நம்பிக்கை? தெய்வத்து மேல் நம்பிக்கை. கடல் மேல் நம்பிக்கை வைத்தான் வாழ வேண்டும் ஒழிய மனிதன் மீதோ தன் திறமை மீதோ தன் ஆரோக்கியத்தின் மீதோ தன் அறிவின் மீதோ தன் மனிதன் அல்ல, மாறாக இறைவன் மேல் நம்பிக்கை வைத்தான் வாழ வேண்டும். தெய்வத்து மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற ஒரு மகன் ஒரு மகள் தான் ஊழியம் செய்ய முடியும் ஒழிய தன்னுடைய பணத்தின் மீதோ இந்த உலகத்து மீது மையப்படுத்தி வாழ்கிறவர்கள் ஊழியம் அல்ல. பெற்றோராகி நீ பிள்ளைகளை என்ன ஃபார்மேஷன் கொடுக்க வேண்டும்? இறைவனை மையப்படுத்தி நீ வாழப்பாரு, இதான் நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும். லோக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்கள். சாதாரணமாக சொல்லிக் கொடுக்கிற ஒரு உதாரணம் புரிந்து கொள்வதற்காக ஈஸியா புரியும். ஒரு தாயானவள் தன் மகனை பார்த்து சொல்ற வார்த்தை, எடா இந்த சமயத்தில் ராத்திரி நீ பாட்டு உறங்கி கொண்டு இருக்கின்றாயே, தூங்குற நேரம் தான், ஆனால் இந்த வாலிப பருவத்தில் உங்க அப்பா எப்படி கஷ்டப்பட தெரியுமா? இதோ தூங்கினால் நேரம் போயிடும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உட்காந்து படித்தார். படித்து வேலைக்கு போனார். வேலைக்கு போயிட்டு ஒன்றும் அவருக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை. உங்க அப்பாவுக்கு சொந்த பந்தங்களை உற்றவர்கள் யாரும் உதவி செய்யவில்லை. எல்லாரும் கை கழுவிட்டார். ஆனால் உங்க அப்பா வெறித்தனமாக படித்து வெறித்தனமாக வேலை செய்து இன்று பெரிய நபராக இருக்கிறாரா? அந்த அப்பனுக்கு பிறந்த நீ ஏண்டா இப்படி உட்காந்து நைட் விஜில மாதிரி உறங்கி கொண்டு எழுந்துடுறா எழுந்துன்னு சொல்றான்னு வைத்துக் கொள்ளுங்கள். அம்மா சொல்ற அட்வைஸ் சரியா தப்பா? சரி, தப்பு. ஆமா. இனி அடுத்தது இதே தாய் சொல்ற வார்த்தை, எடா இந்த பருவத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? எல்லோரும் உங்க அப்பாவை கைவிட்டார்கள், ஆனால் இருந்தாலும் உன் தந்தையானவர் தெய்வத்தை இதோ மறக்கவில்லை. என் தெய்வம் என்னை காத்துக் கொள்வார் என்று சொல்லிக்கொண்டு அந்த கடல் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு நைட் விஜிலுக்கு வந்தார். விழித்தார், முழித்து கொண்டு நேர போனார். உறக்கம் இல்லாமல், ஆண்டவரே உனக்குத்தான் என் வாழ்க்கையில் வண்ணஸ்திரம் தருகின்றேன், இதோ நான் என்னாலும் சரி நான் போவேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த நைட் விஜில் சமயத்தில் உறங்காமல் விழித்து கொண்டு இருந்து கொண்டு அதன் பிறகு பகலில் போயிட்டு வேலைக்கு போகின்றார், படிக்கின்றார். வெறித்தனமாக படித்தார், வெறித்தனமாக வேலை செய்தார். பிறகு வருகின்றார், மறுபடியும் நைட் விஜில் கூடுகின்றார். ஆண்டவரே உறக்கம் எனக்கு தேவைதான், ஆனால் அந்த உறக்கத்தை விட்டு நான் அந்த உறக்கத்தை உனக்கு நான் தருகின்றேன், எனக்கு நீ வேண்டும் ஆண்டவரே, உன்னால் மட்டுமே நான் முடிவு என்று சொல்லிக்கொண்டு அந்த இறைவனை நம்பி வாழ்ந்த உன் தந்தை இன்று அந்த தெய்வம் உன் தந்தையை உயர்த்தது போலவே உன்னையும் உயர்த்துவார். போடா நைட் விஜிலுக்கு, வீட்டுக்குள்ள உட்காராதடா என்று சொல்றான்னு வைத்துக் கொள்ளுங்கள். இது சரியா தப்பா? சரிதானே? அப்போ என்ன காரணங்கள்? எது உன்னதமானது? இப்போ சொன்னதா இதுக்கு முன்னாடி சொன்னதா? இப்போ சொன்னதானே. என்ன வித்தியாசம்? ரெண்டுத்துக்குள்ள என்ன வித்தியாசம் உண்டு? இங்கு தெய்வத்தை மையப்படுத்தி இருப்பது இதுதான் ஊழியம். இறைவனை மையப்படுத்தி வாழ வேண்டும். அல்ல நீ போடா, நீ போய் படிச்சா எல்லாம் முடியும், எல்லாம் போடா. என்னதான் படிச்சாலும் ஞாபக சக்தி ஒன்று வேணுமே. என்ன ஞாபக சக்தி வேணுமே? படித்தால் மட்டும் பத்தாதே, ஞாபக சக்தி வேணுமே. சாதாரண லோக்கல் எக்ஸாம் எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? ஒரு படிப்பான் என்னவென்று. அலெக்சாண்டர் புலிகேசியை கொன்றார், அலெக்சாண்டர் புலிகேசியை கொன்றார், அலெக்சாண்டர் புலிகேசியை கொன்றார். சாப்பிடும் போது அலெக்சாண்டர் புலிகேசியை கொன்றார், குளிக்கும் போது அலெக்சாண்டர் புலிகேசியை கொன்றார், பல்லு தேய்க்கும் போது அலெக்சாண்டர் புலிகேசியை கொன்றார். எல்லாம் கொன்றாங்க. பஸ் ஏற சமயத்தில் அம்மா டாட்டா அலெக்சாண்டர் புலிகேசியை கொன்றார். கண்டக்டர் டிக்கெட் வாங்கும்போது அலெக்சாண்டர் புலிகேசியை கொன்றார். பரீட்சை எழுதுற கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அலெக்சாண்டர் புலிகேசியை கொன்றார். எழுதுற சமயத்தில் புலிகேசி அலெக்சாண்டரை கொன்றார். முடிஞ்சு போயிச்சா? நல்லா தான் பரீட்சை எழுதுனேன், கடைசியில் என்ன ஆகி போச்சு இல்லை. யாரு காரணம்? யாரு காரணம்? நீ என்னதான் இருந்தாலும் சரி, ஞாபக சக்தி தெய்வம் தருவது, இறைவன் தருவது. ஆகவே அந்த ஞாபக சக்தியை தெய்வ சன்னதியில் விட்டுக் கொடுக்கிற சமயத்தில் இறைவன் வேண்டிய விதத்தில் உன்னை பயன்படுத்துவார். மக்களே, ஊழியம் என்று சொல்லும் போது தெய்வத்தை மையப்படுத்தி இருப்பது. இதான் மறுபடியும் அந்த 18 படிங்கள், மறுபடியும் அந்த 18 படிங்கள். இயேசு அவர்களை அணுகி விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றன. அடுத்தது, எனவே நீங்கள் போய்
எல்லா மக்களையும் என் சிலராக்குங்கள். அடுத்தது, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமுழு கொடுங்கள். இனி அடுத்த வார்த்தை, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நீங்களும் போய் கடைபிடிக்கும் வண்ணமாக அவர்களுக்கு கற்பியுங்கள். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அவர்களும் கடைபிடிக்கும் வண்ணமாக நீங்கள் போய் கற்பியுங்கள். இதான் வார்த்தை. நான் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தேனோ அது நீ உன் பிள்ளைகளுக்கு நீ போய் கற்றுக் கொடுத்து கொண்டு அது கேட்டபடி வாழப்பாரு. இதுதான் அப்ப அதுக்கு அடுத்த வார்த்தை. அதன் பிறகு இது உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருப்பேன். என் பணியை செய்கிற சமயத்தில் நான் உன்னோடு இருப்பேன் சொன்னாரை ஒழிய உன்னுடைய பணிகள் செய்கிற சமயத்தில் நான் கூட இருப்பேன் என்று ஒரு நாளும் தெய்வம் சொன்னதில்லை. ஊழியத்தில் நீ செய்கிற போது பெற்றோராகி நீ தெய்வம் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அது நீ பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கிற சமயத்தில் தெய்வம் உன்னுடன் இருப்பார். பிள்ளைகள் உனக்கு எதிராக போவார்கள். எதிராக போகிற பொழுது அன்பு பெற்றோர்களே, நீ கவலைப்படாதே, தெய்வம் உன்னோடு இருப்பார். நீ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாய். மக்களே, அருட்சாதனுக்கு எதிராக போகாதீர்கள், இறை வார்த்தைக்கு எதிராக செயல்படாதீர்கள், பக்தி முயற்சியில் போகாதீர்கள். குடும்பத்தில் இதை ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழப்பாரு, சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழப்பாரு. இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம் என்று பெற்றோர்கள் எவ்வளவு நீ கற்றுக் கொடுப்பாய், எவ்வளவு சொல்லிக் கொடுப்பாய். சொல்லிக் கொடுத்த போதிலும் அந்த பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள். தங்கள் சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு, நண்பர்கள் மட்டுமே முக்கியத்தை கொண்டு, உன் கண்ணீரை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்வார்கள்? எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை சொல்லிக்கொண்டு அவர்கள் பாட்டு சொந்த இஷ்டத்துக்கு போய் கொண்டிருப்பார்கள். அடி போகின்ற பொழுது பெற்றோர்களே, நீ கவலைப்படாதே. ஐயோ, என் பிள்ளைகள் வழி தவறி போகிறார்களே என்று சொல்லி கவலைப்படாதே. நீ எடுத்த முயற்சி ஒன்று இருப்பார். அந்த முயற்சியே உன் பிள்ளைகளை விடுதலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அது எப்படி என்று தெரியாது, ஆனால் தெய்வம் அது கொண்டு வந்து தந்தே தீருவார். ஒரு நாள் பிள்ளைகள் மாறி போகிறான்னு சொல்லிக்கொண்டு பிள்ளைகள் பின்னாடி போய் நிற்காதே. என்ன வந்தாலும் சரி, விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக அப்பன் இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, சொந்த பிள்ளைகள் இருந்தாலும் சரி, விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக ஒரு துளி போலும் போகாத வார்த்தை உண்டா? மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 36-7 வாக்கியங்கள். 34 படிங்கள். நான் உலகிற்கு அமைதி கொண்டு வரவில்லை, மாறாக வாளையே கொண்டு வந்திருக்கின்றேன். அதனால் வாள் நான் காம்ப்ரமைசிங் ஆட்டிடியூட். அதன் வாள் சமரசமாகாமல் இருக்கிறது இல்லை, வாளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இனி அடுத்த வார்த்தை, தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் பிரிக்க வந்தேன். சந்தோஷம், நல்ல தெய்வம். எதிராக பிரிக்கணும். அப்படி அர்த்தம் என்ன? பிரிக்கிறது பிரிந்து வாழ்வதல்ல, மாறாக தெய்வத்துக்கு ஒன்றாம் ஸ்தானம் கொடுக்க மட்டும் நீ பாரு. அப்பனுக்கு ஏற்ற மாதிரி, அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி, மனிதனுக்கு ஏற்றபடி, பெற்றோருக்கு ஏற்ற மாதிரி, பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நீ வாழாத. அருத்தந்தையர்கள் இறை மக்களுக்கு ஏற்றபடி அல்ல, தெய்வத்துக்கு ஏற்றபடி அவர் வாழ வேண்டும். அந்த தெய்வம் சொல்வார், நீ போடா அங்குன்னு சொல்லும் போது அவர் அங்கு போக வேண்டும். இரவுக்கு ஏற்றபடி போக வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றபடி நீ வாழாத, தெய்வத்துக்கு ஏற்றபடி நீ வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுக்கு ஏற்றபடி போனாரா? பிதாவாய் தெய்வத்துக்கு ஏற்றபடி போனாரா? தெய்வத்துக்கு ஏற்றபடி தான் போனார், மரியாளுக்கு ஏற்றபடி அல்ல. மரியாள் பிதாவாய் தெய்வத்துக்கு ஏற்றபடி போனாரா, அல்லது அவருடைய பெற்றோர்கள் அண்ணாமல் சோய்க்கும் வழியாக போனார்களா? பிதாவாய் தெய்வத்துக்கு தான் போனார் வழிய அண்ணாமல் சோய்க்கும் விருப்பப்படி அல்ல. அப்படி என்றால் நம்முடைய தாய் போலும் என்ன செய்கிறார்கள்? இறைவனுக்கு ஏற்றபடி வாழ்ந்தார்கள் என்றால் இரத்த உறவுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம், இரத்த உறவு கொடுக்கிற முக்கியத்துவம், அந்த இரத்த உறவை எனக்கு இங்குதான் கடந்து வரும். அப்படி என்றால் பலிப்படத்தில் நான் பங்கெடுக்கிற சமயத்தில் கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது பாருங்கள். அப்ப ஊழியம் என்று நான் சொல்கின்ற பொழுது நான் தெய்வத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் ஊழியம். சமுதாயத்துக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை அல்ல. அப்படி என்றால் அந்த ஊழியத்தில் நான் இருக்க வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு நான் பலிப்படத்தோடு இணைந்திருக்கின்றனோ அதுக்கேற்றபடி தான் எனக்கு கிருபைகள் கிடைக்கும். இதை விட்டு நான் தூர போகிறேன் என்றால் அது குருவாக இருந்தாலும் சரி, கன்னியாஸ்திரியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஒரு நாளும் ஒரு சுக்கும் கிடைக்காது, ஒரு சுக்கும் கிடைக்காது. பலிப்படத்தோடு இணைந்தால் மட்டுமே தான் மக்களே உனக்கும் எனக்கும் அங்கு விடுதலை. இல்லை என்றால் ஒன்றும் அங்கு இல்லை. குடும்பத்துக்குள்ளேயே அது இருக்க வேண்டும். என்ன காரணங்கள் நான் வாசிக்கிறோம் இல்லையா? பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து போக வேண்டும். பெற்றோர்கள் எவ்வாறு பிள்ளைகளை புரிந்து கொண்டு ஊழியம் சொல்வது போகிறார்களோ அதே மாதிரி பிள்ளைகளும்
பெற்றோருக்கு ஏற்றபடி போக வேண்டும். என்ன காரணங்கள் நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே, பரிச்சயப்பட்ட வார்த்தைகள். எங்கே? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் எத்தனாவது வாக்கியம்? உங்களுக்கு மட்டும் சொல்ல, முன்னாடி இருக்கிறவங்க மட்டும் சொல்றேன்னா 14வது வாக்கியம். பாரு, உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஊர் ஃபுல்லா கேக்குது. நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பார். தவறு செய்கின்ற பொழுது மனித இயல்புக்கு ஏற்றபடி அடித்து, நான் டிவியில் இப்போதான் பார்க்குறேன், டிவியில் நான் அது சும்மா சும்மா சொன்ன படி முடிஞ்சு போச்சு. கரண்ட் கட் ஆயிடுச்சா? மறுபடியும் படிங்கள் 14வது வாக்கியம். நான் தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பார். தவறு செய்கின்ற பொழுது மனித இயல்பை ஏற்றபடி அடித்து மனிதர்க்கேற்ற துன்பங்களை நான் தருவேன். அப்போ அப்பனாக இருந்து அவர் இருக்கின்றார். இன்னும் அதே இறைவன் தாயுடைய சுபாவத்தை எடுக்கிறார் இல்லையா? உங்களுக்கு மட்டும், யாருக்கும் கிடையாதுன்னா நீங்க மட்டும் படிங்கன்னா எசையா புஸ்தகம் 66:13. 66 ஊர் ஃபுல்லா கேக்குது. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போலவே நான் உன்னை தேற்றுகிறேன். அப்படி என்றால் தந்தையுடைய சுபாவம், தாயுடைய சுபாவம், இதான் தெய்வத்துடைய சுபாவம். அதுதான் மண்ணுலகில் காணுகின்ற அப்பாவும் அம்மாவும். அப்படி என்றால் ஒரு மகன் ஒரு மகள் அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் யாருக்கு கீழ்ப்படிந்து போகிறார்கள்? தெய்வத்துக்கு கீழ்ப்படிந்து போகிறார்கள். அப்படி என்றால் இரத்த உறவு என்று சொல்ற பொழுது கீழ்ப்படிதல், அல்லது மாமாவுக்கு கீழ்ப்படிந்து போறதல்ல இரத்த உறவு, பக்கத்துடைய மாமாவுக்கு பக்கத்துல மாமிக்கு கீழ்ப்படிந்து போறதல்ல இரத்த உறவு. என் பெற்றோர்களுக்கு என் கூட பிறந்த நான் கீழ்ப்படிந்து போக வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் தான் மக்களே விடுதலை கிடைக்கும். அந்த கீழ்ப்படிதல் பெற்றோருக்கு எதிராகவே நான் போகிறேன் என்றால் குடும்ப அங்கத்திற்களே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ சமுதாயத்தை புரிந்து கொள்ள போகின்றாயா? உன்னை பெற்றெடுத்த உன் சொந்த இரத்தமாக சதையும் இருக்கின்ற உன் பெற்றோர்கள், அந்த கண்முன்னே இருக்கின்ற இவருடைய உறவுகளையே உன்னால் மன்னிக்க முடியவில்லை. நீ சமுதாயத்தை நீ மன்னிக்க போகின்றாயா? வெட்கமாக இல்லை உனக்கு? இவர்கள் மேல் நீ கோபத்தை படுகின்றாயே, சமுதாயத்தை கோபப்பட முடிகிறவனால பெற்றோர்களை கோபப்படுகின்றாய். உன் ஊர்ல பஞ்சாயத்து ஒழுங்கா இல்லாமல் இருக்கிறது, ஒழுங்கா தண்ணி வராமல் இருக்கிறது, அங்க ஒழுங்கா லைட் இல்லாமல் இருக்கிறது, அங்க கேள்வி கேட்க துப்பு இல்லை. மாறாக உன் பெற்றோரை பார்த்து நீ கேள்வி கேட்கிற என்றால் உனக்கு மேல்மாடி ஏதாவது இருக்கா? எந்த அளவுக்கு நீ கீழ்த்தரமா இருக்கிறாய் என்று பார். அப்ப எங்க நீ கேள்வி கேட்கின்றாய்? உன் அதிகாரத்தில் கீழ் இருக்கிறவர்களை நீ கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். பிறகு சொல்ற பார்த்தேன்னா என் மனசுல பட்டதெல்லாம் சொல்லுவேன். எங்க உன்னுடைய அதிகாரத்தில் மனசுல பட்டதெல்லாம் சொல்லு பார்ப்போம், வேலை போய்விடும். அங்க உனக்கு வேலை இருக்காது. அங்க அரசியல்வாதிகள் தலைவர்கள் இருக்காங்க, உன் மனசுல பட்டதெல்லாம் போய் சொல்லு பார்ப்போம், என்ன ஆகும்? தா சொல்லுவாருன்னா கண் இருக்கும், காது இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும், உடல் இல்ல இருக்கும், ஆனா என்ன இருக்காது? இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. மத்திய 10:8 அது தெரியாது, தேடு. இந்த டைலாக்லாம் ஞாபகம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் எது தேவையோ அது இல்லை, அது இல்லை. இனி 2வது கீழ்ப்படிதல் எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது கீழ்ப்படிதல் என்று சொல்ற சமயத்தில் எங்க? திருச்சபைக்கு நீ நான் கீழ்ப்படிந்து போக வேண்டும். அப்படி திருச்சபையுடைய படிப்பினைக்கு நான் கீழ்ப்படிந்து போக வேண்டும். திருச்சபை வழியாக வந்த அருட்சாதனங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து போக வேண்டும். திருச்சபை வழியான அருட்சாதனங்கள், அந்த பக்தி முயற்சிகள், இதெல்லாம் எதற்காக? என் விசுவாசத்தை காப்பதற்கான ஒழிய என் விசுவாசத்தை அழிப்பதற்காக அல்ல. அப்படி என்றால் பங்குகளில் நடக்கின்ற வழிபாடுகளில் நாம் பங்கெடுத்தே தீர வேண்டும், நிர்பந்தமாக பங்கெடுத்து தீர வேண்டும். பங்குகளில் நொவேனாக்கள் இருக்கிற சமயத்தில் இந்த அன்பியம் மட்டும்தான் இருக்கிற என்றால் அந்த அன்பியம் அல்ல, அத்தனை பேரும் அந்த அன்பியத்துக்கு போக வேண்டும். அந்த 9 நாள் நொவேனா என்றால் பங்கு மக்கள் அத்தனை பேரும் அந்த 9 நாள் நொவேனாவில் பங்கெடுத்தே தீர வேண்டும். எங்க அன்பியம் மட்டும் நாங்கள் வரட்டும், நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் அல்ல, எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். எல்லா மக்களும், பங்கு மக்கள் அத்தனை பேரும் பங்கெடுக்க வேண்டும். பக்தி முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அந்த பக்தி முயற்சி முதல் வருவதுதான் குடும்பத்தின் நான் செய்கின்ற ஜெபமாலை. குடும்ப ஜெபமாலை நிர்பந்தமாக இருக்க வேண்டும்.
வெள்ளிக்கிழமை தோறும் அல்ல, எப்ப வேணும் நீ செய்யலாம். இது சிலுவை பாதை, அது வெள்ளிக்கிழமை தான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அது தவ காலத்து தான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப வேணும், எந்த நேரத்தில் வேணும் செய்யலாம். காரணம் என்ன? சிலுவை பாதை என்பது அன்பின் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடு. அது நீ எப்போ வேணா செய்யலாம். புனிதர்களுடைய மன்றாட்டுக்கள் அது நீ எப்போ வேணா செய்யலாம். அது நீ செய்தே தீர வேண்டும். காரணம், என் விசுவாசத்தை தக்க வைப்பதற்காக திருச்சபை எனக்கு தந்திருப்பது. அப்படி இதெல்லாம் திருச்சபை வழியாக, அந்த திருச்சபைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் செயல்படுகிற பொழுது இதா இரத்த உறவு அங்கே எனக்கு நீடிக்கும். அந்த இரத்த உறவுக்கு எனக்கு சக்தி கிடைக்கும். மாறாக பக்தி உணர்வு, பக்தி முயற்சிக்கு நான் ஈடுபடுவதில்லை, திருப்பலிக்கு நான் போவதில்லை, நொவேனாக்கு நான் போவதில்லை, ஆலய வழிபாடுகள் நான் பங்கெடுப்பதில்லை. கையில் பைசா இருக்குன்னா இந்த ஃபாதர் செக் வச்சுக்கோ ட்ரெயின் போய் நீட்டு கொடுக்குறேன் என்றால் யாருக்கு வேணும் பிச்சை பைசா? மக்களே, தெய்வத்துக்கு தான் நீ கொடுக்குற ஒழிய மனிதனுக்கு அல்ல. நீ தான் ஏமாந்து போவாய் ஒழிய தெய்வம் அல்ல. இதுக்கெல்லாம் காரணங்கள். அப்போ பக்தி முயற்சி கீழ்ப்படுத்தி போக வேண்டும். கடைசியாக கீழ்ப்படுதல் என்பது யாருக்கு? இறை வார்த்தைக்கு. நல்ல ஒரு வார்த்தை எடுத்து படிங்கள். எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். யாராவது ஒருத்தர் மட்டும் படிங்கள், சத்தமாக படிங்கள், விட்டு கொடுத்து படிங்கள். 7ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரைக்கும் திருவாக்குங்கள். உங்கள் எரிபலிகளோடு ஏனைய பலிகளையும் சேர்த்து நீங்களே உண்ணுங்கள். அடுத்தது நான் உங்களுக்கு விடுதலை கொண்டு வர சமயத்தில் எரிபலிகளை பற்றி எது பற்றி நான் எதுவும் சொல்லவில்லை. அடுத்தது நான் உங்களுக்கு கட்டளையிட்டது இதுவே. அடுத்தது என் குரலுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். அடுத்தது அப்பொழுது நான் உங்களுக்கு கடவுளாக. எப்போது நீ எனக்கு குரலுக்கு செவி கொடுக்கிற சமயத்தில் அப்போ நான் உனக்கு கடவுளாக இருப்பேன். அப்படி என்றால் நீ எனக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிற சமயத்தில் அப்போ தான் நான் உனக்கு கடவுள் ஒழிய அல்லாத சமயத்தில் நான் உன் கடவுள் அல்ல. அதான் நமக்கு எல்லோரும் தெரியும். இந்த பேஜ் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவர் எசையா 1:15 நம்ம எல்லோரும் தெரியுமே. 15, 16, 17 கரங்களை உயர்த்தி நாம் மன்றாடுகிற பொழுது நான் எப்படி இருப்பேன்? பாராமுகத்தினாய் இருப்பேன். குரல் எழுப்பி நான் மன்றாடுகிற பொழுது ஒருபோதும் நான் கேட்பதில்லை. காரணம் என்ன? உன் கைகள் இரத்த கரையோடு இருக்கின்றன. எப்போ கையில் ரத்தம் வரும்? கொலை செய்கிற பொழுது. அந்த கொலை என்பது ஒரு ஆள் நபரை கொலை செய்வதில்லை, கருத்து அடிப்படையில். இதான் நான் ஒரு நபரை கேலி செய்கிற சமயத்தில், கீழ்ப்படுதல் எதிராக போகின்ற சமயத்தில் இதோ நான் கொலை செய்கின்றேன். அடுத்தவனை கேலி பேசுகிற போதும், அடுத்தவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்கிற சமயத்தில் அடுத்த நபரை நான் கொலை செய்து விடுகின்றேன். அவனுடைய கேரக்டரை அசாசினேஷன் செய்து விடுகின்றேன். அவனுடைய குணங்களை கேலி பேச்சு பேசிக்கொண்டு அவனை கொன்று விடுகின்றேன். ஒரு கொலைக்காரனாக இருக்கிற நான் பலிப்படுத்த முன்பாக வந்து கொண்டோ அல்லது எந்த சிறுவன் முன்னாடி நின்று கொண்டோ கரங்களை உயர்த்தி மன்றாடுகிற சமயத்தில் இறைவன் சொல்ற வார்த்தை, என் குரலுக்கு நீ செவி கொடுக்கவில்லை. அவனை அன்பு செய்வதற்கு பதிலாக நீ கேலி பேச்சு பேசுகின்றாய். நல்ல வார்த்தைக்கு பதிலாக தகாத வார்த்தை நீ பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாய். அவனை மன்னிப்பதற்கு பதிலாக வெறுப்பை நீ வைத்துக் கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கிற சமயத்தில் கரங்களை உயர்த்தி நீ மன்றாடுகிற பொழுது நான் பாராமுகத்தினாய் இருப்பேன். தினம் பார்க்கின்றோம், நீ தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. காரணம் என்ன? உன்னுடைய கரங்களோ இரத்த கரையோடு இருக்கின்றன. ரத்தம் எப்போ வரும்? கொலை செய்கிற சமயத்தில். தினம் பார்க்கின்றோம். இனி மறுபடியும் அங்க எரேமியா புஸ்தகம் படிங்கள். நான் கட்டளையிட்ட அத்தனையும் நீங்கள் கட்டளையிட்ட அனைத்தையும் நீங்கள் கடைப்பிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அடுத்தது பாத்தீங்களா? அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. செவி சாய்க்கவும் இல்லை ஒன்று. இரண்டாவது கவனிக்கவும் இல்லை. என்ன காரணம்? உறங்கி கொண்டிருந்தார்கள். செவி சாய்க்கவில்லை, மைக்கு சவுண்ட் அதிகமாக இருந்ததுனால கேட்கவில்லை. ரெண்டாவது உறங்கி கொண்டு இருந்தாங்க, டொய்ன்னு வந்து உறங்கி கொண்டு இருந்தார்கள். அதில் அதுவும் போயிடுச்சு. மூன்றாவது அடுத்தது முன்னோக்கி போறதுக்கு பதிலாக எங்க போனார்கள்? பின்னோக்கி போனாங்க. முன்னாடி போகிற வண்டி பின்னாடி டிங்கி டிங்கின்னு இப்படி போகிறது. முன்னாடி போகிறதுக்கு பதிலாக இப்படி போய்கிட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி மக்களே கிருபைகள்! வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய நீ பின்னோக்கி போய் கொண்டு இருக்கிற என்றால் ஆண்டவர் அதுக்கெல்லாம் காரணங்கள்.
உன் வாழ்க்கையில் தடைகள் வருது என்றால், அந்த தடைகளிலிருந்து உன்னால் வெளியே வர முடியவில்லை என்றால், தெய்வம் அவன் காரணங்கள். பெற்றோராகிய நீ உன் பிள்ளைகளுடைய பிரச்சனை என்னவென்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், நீ பெற்றோராக இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த பிள்ளைகளுக்கு வழியை கண்டுபிடித்த வழிகாட்ட தெரியவில்லை என்றால், யாருக்காரங்க? ஆண்டவரதுக்கெல்லாம் காரணங்கள் அல்ல. நீ தெய்வ சன்னதியில் பிள்ளைகளை நீ ஒப்பு கொடுத்தாய் என்றால், இதா தெய்வம் உனக்கு வெளிப்படுத்தி இருப்பார். காரணம் என்ன? நீ செய்வது ஊழியம். ஊழியர்களுக்கு வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு காரியம் தெய்வம் செய்வதில்லை. இது தெய்வத்துடைய பிள்ளை. அப்படி என்றால் நீ பொறுப்பாளர் மட்டும்தான். அப்ப பொறுப்பாளர்கள் நீ செய்திருக்க வேண்டும். இப்ப நான் இங்கு வருகின்றேன். பொறுப்பாளருடைய கடமை என்னது? என்னை கூட்டி வர வேண்டும், எனக்கு வேண்டிய மைக்கு தர வேண்டும். அல்லது நான் எடுத்துகிற மைக்கு வச்சு நான் என்ன பண்றதல்ல. பொறுப்பாளர் உன்னுடைய கடமை, எல்லாவர்களும் இவர்களுடைய கடமை தான். இங்கு வருகிற எனக்கு இதெல்லாம் செய்து தர வேண்டும். அல்லது நானே எடுத்து டிங்கு டிங்கு வந்து நின்று போறதல்ல. அப்படின்னா பொறுப்பாளர்கள் தங்கள் கடமையை ஒழுங்கு செய்ய வேண்டும். அந்த கடமையை ஒழுங்கு செய்யவில்லை என்றால் நீ பொறுப்பாளர் இருந்து என்ன பிரயோஜனம்? பொறுப்பாளர் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. கீழ்ப்படிதல் இந்த 3 நிலையிலும் கடந்து வர வேண்டும். குடும்பத்திலும், திருச்சபையிலும், இறை வார்த்தையிலும் அந்த கீழ்ப்படிதல் வருந்தால் மட்டும்தான் மக்களே இதா இரத்த உறவு உனக்கு கிடைக்கும். இல்லை என்றால் ஒரு நாளும் இல்லை. பலிப்பிடத்தில் பங்கெடுக்கின்ற ஒரு மகன், ஒரு மகளுக்கு மட்டுமே தான் இங்கு வர முடியும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்போ முதல் நிலையில் பார்க்கும்பொழுது இரத்த உறவு, என் உறவு சரிப்பாக வேண்டும் என்றால், என் உறவு எனக்கும் தெய்வத்துக்குள்ள உறவு அது முறிந்திருக்கின்றது. பாவத்தின் காரணமாக அது முறிந்திருக்கின்றது. அது முறிந்த அந்த உறவை மீண்டும் நான் சரிப்படுத்த வேண்டும் என்றால் நான் எங்கு வர வேண்டும்? பலிப்படத்துக்கு வர வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் அல்ல, ஞாயிற்றுமை மட்டும் என்பதல்ல, எல்லா நாளும் திருப்பலி கண்டே தீர வேண்டும். அதில் எந்த ஒரு நொண்டி சால நீ போ, உன்னால் பங்கெடுக்க முடியும். நொண்டி சாக்கு சொல்லாமல் நீ போய் பாரு, உனக்கு கிருபை கிடைக்கும். முடிந்தால் வாரத்தில் 7 நாளும் பாரு, முடியலையா 6 நாள் பாரு, முடியலையா 5 நாளாவது பாரு, முடியலையா 4 நாளாவது பாரு, இன்னும் முடியலையா அட்லீஸ்ட் 3 நாளாவது பாரு, இன்னும் முடியலையா 2 நாளாவது எப்படியாவது பார்த்து விடு, இன்னும் முடியலையா ஞாயிற்றுக்கிழமையாவது நீ பார்த்து விடு. அதனால முயற்சி எடுக்க வேண்டும். ஞாயிற்றுமை மட்டும் தான் போவேன்னு சொல்லுகிறேன் என்றால் போயிட்டு யார் வேண்டாம்னா இவ்வளவு நேரம் தான் போய்கொண்டு தான் இருக்கின்றாய். ஏதாவது வித்தியாசம் ஏற்பட்டதா? ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா? இல்லையே. தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுக்கிறவர்களுக்கு, வாரத்தில் ஒரு முறை போகிறவர்களுக்கு வித்தியாசம் நீங்கள் பாருங்கள். தினந்தோறும் திருப்பலி பங்கெடுக்கிறார்கள். பங்குதல் எங்க பணம்? திருப்பலி பங்கெடுக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு நாளும் நிலம் பதிய மாட்டார்கள். அப்படி எழுந்து நிற்பார்கள். பண்ணி ஒரு டைலாக் கொடுப்பார்கள், விழுந்து விட்டேன் என்று நினைத்தாயோ அடிக்கும். இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அடுக்கவர்கள். ஆனால் வாரத்தில் பதில் போகிறவர்கள் அப்படி விழுந்தனே ஐயா தாண்டு கிடக்கணுதா, இந்த மாதிரி தான் சுருண்டு இப்படி படுத்துட்டு இருக்கிறவர் ஸ்டைலா படுகிறார். நைட்டு விஜயில் எத்தி பார்க்காதீங்கம்மா, இது இங்கே தான் ஒரு அம்மா எத்தி பார்க்குறாங்க, யார் படுத்துட்டு இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீயும் நான் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சத்தியம், உறவு நிலையில் ஒரு நாளும் மாற்றம் வராமல் பார்க்க வேண்டும். மீண்டும் புதிதாக வர வேண்டும் என்றால் இதா பலிப்பிடத்தோடு நாம் இணைந்தே தீர வேண்டும். Praise the Lord. Hallelujah. இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்று உறவுகளை நான் பெற வேண்டும் என்றால் இறைவனுடைய இரக்கமானது எனக்கு தேவை. அந்த இரக்கம் எனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? தூய இரத்தத்தின் வழியாக. இறைவனுடைய இரத்தம் எங்கே, எப்படி? பாவத்தின் காரணமாக எனக்கும் தெய்வத்தில் உறவு முறிந்து விடுகிறது. முறிந்த அந்த உறவை மீண்டும் தெய்வம் என்ன செய்கின்றார்? இதோ என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றார். இந்த திருப்பலி வழியாக இரத்தத்தில் பங்கெடுக்கிற சமயத்தை மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுகின்றேன். அப்படி மீண்டும் ஒன்று சேர்ந்த நான் இறைவனுடைய இரக்கத்தை பெற நான் தகுதியுள்ள நபராக மாறிவிடுகின்றேன். எப்போ இறைவனுடைய இரக்கத்தை நான் பெறுகின்றேன்? நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? லோக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியர் புஸ்தகம், லேவியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அல்ல 16ஆம் அதிகாரம், லேவியர் 16 15வது வாக்கியம் படிங்கள். மக்களின் பாவம் போக்கும் பலியான வெள்ளாட்டு கிடாய்களை எடுத்து தொங்கு தெருகிற கொண்டு வருகிறார். அடுத்தது, காலின் இரத்தத்தை தெளித்தது போலவே இருக்கையின் இரக்கத்திலும் இரக்கத்தின் இருக்கையிலும் அவர் அங்கு தெளித்து விடுகிறார். அதனால் இரக்கத்தின் இருக்கை, சீட் ஆஃப் மர்சி,
நாம் பார்க்கின்றோம். அப்ப இரக்கத்தை ஆண்டவரே அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் தெளிக்கிற சமயத்தில் என் மேல் இருக்கின்ற கோபத்தை எல்லாம் எடுத்து மாற்றிவிடு, எனக்கு கிருபையை பொழிந்து விடு, இதா என்னை மன்னித்து விடு, உன்னுடைய இரக்கத்தை நான் வேண்டியிருக்கின்றேன். பழைய ஏற்பாட்டில் சடங்கு முறையாக செய்யப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் தெய்வம் தன்னுடைய தூய ரத்தத்தின் வழியாக தன்னுடைய இரக்கத்தை உண்மையிலும் என்மேலும் பொழிகின்றார். அதான் நான் வாசிக்கிறோம். எங்கே நமக்கு எல்லாம் தெரியவில்லையா? எபிரேயருக்கு திருமுகம் 10ஆம் அதிகாரம் 19, 20. எபிரேயர் 10, 19, 20. நமக்கு துணிவு உண்டு. அடுத்தது, ஏனெனில் அவர் ரத்தம் சிந்தி நமக்குன்னு ஒரு புதிய வழியை தெரிந்து. அந்த ரத்தம் சிந்தின இடம் எங்க? இதா பலிப்பிடம், அதான் திருப்பலி. அப்ப திருப்பலியில் நீ நான் பங்கெடுக்கிற சமயத்தில் நீயும் நானும் தெய்வத்துடைய இரக்கத்தை இதோ நாம் பெற்றுவிடுகின்றோம். மீண்டும் வாசிங்கள். எபிரேயர் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 12, 13, 14 எடுத்து படிங்கள். அது எபிரேயர் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 12, 13, 14. வெள்ளாட்டுக்கிடாயும் ரத்தம் அல்ல. அடுத்தது, அவரது சொந்த ரத்தமே. மீட்பு கிடைக்கும்படி அவர் செய்தார். அடுத்தது, தெளிக்கப்படும் போது சடங்கு முறையாக அவர்கள் அங்கு விடுதலை பெறுகிறார்கள். அடுத்தது, ஆனால் கிறிஸ்துவின் ரத்தமோ நம்மை மனச்சான்ற எந்த அளவுக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் அங்கு சடங்கு முறையாக செய்யப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் அது சடங்கு முறை அல்ல, தெய்வமே நேரடியாக வந்து நமக்கு விடுதலை தருகிறார். தூய ரத்தத்தின் வழியாக திருப்பலியில் பங்கெடுத்தால் மட்டும்தான் மக்களே முடியும். அதுக்கு தான் இது எல்லாமே சுற்றி ஒரே வார்த்தையில் அடக்கிவிடலாம். மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 27, 8. கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி, இது புதிய உடன்படிக்கையின் இரத்தம். அடுத்தது, பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற இரத்தம். அப்படி என்றால் புதிய உடன்படிக்கை, புதிய உறவு எனக்கு வந்து விடுகிறது. இரத்த உறவு திருப்பலி வழியாகத்தான் எனக்கு அங்கு கிடைக்கும். எழுந்து நிற்போம். போதும் போதும், நாம் அனைவரும் எழுதி நிற்போம். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து, கண்களை திறக்காதீர்கள். கண்களை மூடிக்கொண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொள். வருகின்ற திருப்பலியை ஆண்டவரே பக்தி உணர்வோடு தகுதியோடு நான் பங்கெடுக்க எனக்கு சக்தியை தந்திருக்கும். உறவை நான் இழந்திருக்கின்றேன். பாவத்தின் காரணமாக உறவை இழந்த நான் மீண்டும் இதோ இந்த திருப்பலி வழியாக என் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். என் தவறுகளை உணர்ந்து கொண்டு நான் ஓடி வருகின்றேன். உம்முடைய இரக்கம் எனக்கு தேவைப்படுகிறது. தவறுகளை உணர்ந்து கொண்டு உம்முடைய பலியில் நாம் பங்கெடுக்கிற சமயத்தில் நல்ல கண்ணீரோடு பாவ சங்கத்திரம் செய்து இதோ நான் பங்கெடுக்கிற பொழுது நீ என்னை மீண்டும் என்னை சொந்தமாக்கி விடுகின்றாய். உம்முடைய இரக்கத்தையே மட்டும் நம்பி இருக்கிற எனக்கு இந்த இரத்தத்தின் வழியாக பலிப்பிடத்தில் வருகின்ற உன்னை நான் சொந்தமாக்கின்ற பொழுது எனக்கு அந்த கிருபையை தந்துள்ளோம். இந்த இரவு நேரம் முழுவதுமே உனக்காக நான் விட்டு கொடுத்திருக்கின்றேன். மனிதனுக்கு உறக்கம் என்பது மிக மிகவும் அவசியம் என்று நீயும் நன்கு அறிந்திருக்கின்றேன். இருந்த போதிலும் என் அன்பை நான் வெளிப்படுத்தியிருக்கின்றேன். இதன் வழியாக உறக்கத்தை விட்டுக்கொண்டு உன் அருகில் நான் வந்து நிற்கிறேன் என்றால் ஆண்டவரே எந்த அளவுக்கு நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பதை நீ இது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் பல விதத்தில் அன்பை வெளிப்படுத்துவார்கள். நான் உன்மேல் வைத்த அன்பை
இது இந்த இரவு ஜெபத்தில் பங்கெடுப்பதன் வழியாக வெளிப்படுத்திருக்கின்றேன். நிச்சயமாக நீ எனக்கு பலன் தருவாய். என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்த எல்லாவற்றையும் நீ ஆசீர்வதிப்பாய். இயேசுவே இரக்கம் வையும். ஜெரிக்கோ பிரேயரிலும் ஜெரிக்கோ ஜெபத்திலும் மற்ற அடுத்த வரவின எல்லா வழிபாடுகளிலும் எல்லாற்றுக்கும் மேலாக திருப்பலியில் நான் பங்கெடுக்கிற பொழுது இயேசுவே மீண்டும் என்னை புதிய மகனாக, புதிய மகளாக, புதிய உடன்படிக்கையில் ஒரு அங்கமாக என்னை மாற்றிடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.